ஓரங்கட்டு. வண்டி டாக்குமெண்ட்லாம் எடுப்பா. ஒரு 5 செகண்ட் ஊது பார்ப்போம். நல்லா ஊதுப்பா. ஓகே. சார் 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 ப்ளீஸ் சார் தம்பி, எதுவாக இருந்தாலும் சார்கிட்ட வந்து பேசிக்கவா? தரம் மன்னிச்சு விட்ருங்க சார். சார் சார் பேசிக்கலாம். சரிங்க சார். சார் அப்படியே பண்ணிடுவோம் சார். சார் ஓகேங்க சார். சார் பேசிக்கலாம் சார். சார் தேங்க்யூ சார். சார் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? இதில் ஹெல்மெட் வேறு போடலை. ஃப்ரெண்டு பர்த்டே சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். இனிமேல் பண்ண மாட்டேன் சார். பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன் சார். மாதேஸ்வரன் சார் வண்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு ஆ அட்ரஸையும் வாங்கிட்டு டிடி நோட்டீஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே சார். சார் 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 ஃபைன்லாம் போட்டுறாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். அதெல்லாம் வேணா. ஃபைன் அமௌண்ட்டை கட்டிட்டு காலையில் ஸ்டேஷனில் வந்து வண்டி எடுத்துக்கோ. சரியா? சார் 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 ஸ்டேஷன்லாம் வேணாம் சார். இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்ருங்க சார். ப்ளீஸ் சார். இனிமேல் பண்ண மாட்டேன் சார். வீடு எங்கே இருக்குது? பக்கத்தில் தான் சார். பக்கத்துலனா ஒரு கால் மணி நேரம் தான் சார் ஆகும். 1/4 மணி நேரமா? சார். சரி வா, நானே ட்ராப் பண்ணுறேன். சார் 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 வேணாம் சார். வேணாம் சார். இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் மன்னிச்சு விட்ருங்க சார். ப்ளீஸ் சார். இல்லை உனக்கு எப்படி இப்போ நாங்கள் வண்டி குத்து அனுப்ப போகிறது கிடையாது. நீ மட்டும் எப்படி போவ? வா, நானே ட்ராப் பண்ணுறேன். சார் வேணாம் சார். சொல்லுங்கள் சார். சார் வேணாம் சார். ப்ளீஸ் சார். ட்ராப் பண்ணுறேன். நானே போயிடுறேன் சார். சார் 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 சொல்லுங்கள் சார். சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் அம்மா சத்தியமாக இனிமேல் குடிக்கவே மாட்டேன் சார். மதர் ப்ராமிஸ் சார். எங்கே வேலை செய்கிற? சாகோ ஃபேக்ட்ரியில் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். சரி, கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்கிற. இப்படி குடிச்சிட்டு வரும்போது போதே இவ்வளோ வண்டிங்கலாம் இதில் அடிபட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். உன் வீட்டை பற்றிலாம் யோசிக்கவே இல்லைல்ல? அக்கறையே இல்லை. இந்த லெஃப்ட் தான் சார். இந்த லெஃப்ட். இங்கேயா? ஆமாம் சார். இந்த பக்கமாக போங்க. சரி, இப்போ உனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆயிடுச்சு. உனக்கு தான் உன்னை சுற்றி இருக்கிற யாரை பற்றியும் எந்த அக்கறையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு உன் வீட்டில் போய் சொல்லுவோம். உன் வீட்டாளுங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்க்குறியா? சார் வேணாம் சார். சார் வா, பாரு. ப்ளீஸ் சார். வேணாம் சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் சார் பாரு. இதுக்கெல்லாம் தெரிஞ்சு அசிங்கமாயிடும் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 கார்த்தின்றது உங்கள் வீட்டுக்காரம்மா? ஆமாம் சார். குடிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லை சார். ஆ? இல்லை எப்பயாச்சும் குடிப்பாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா சார்? பதட்டப்படாதீங்க. அவர் குடிச்சிட்டு வரும்போது ரோடு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டார். கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார். என்ன சார் சொல்கிறீங்க? எங்க? எப்போ சார்? இப்போ கூட அவருக்கு தான் சார் நான் ஃபோன் பண்ணேன். ஆனால் சார் எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார், குடிக்காத, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத, என் பேச்சை கேட்டாதானே. எங்க சார் இருக்கா? இங்கே ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கார். ஜிஹெச்சா? சார் வாங்க சார் உடனே இருமா. போகலாம். வீட்டில் பெரியவங்க வேறு யாரும் இல்லையா? இல்லை சார், அவர் மட்டும்தான்.
என்னங்க உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? கை கட்டு. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? பயந்துட்டேன். ஒன்றும் இல்லைல்ல? நல்லா இருக்கல? என்ன மன்னிச்சிடுங்க சார். இவ்வளோ நாள் இதெல்லாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தான் யோசிச்சிருக்கேன். ஆனா நான் இல்லாம அவ என்ன ஆவான்னு ஒரு தடவை கூட யோசிச்சு பார்த்ததே இல்லை. இப்பதான் புரியுது. டெய்லி குடிச்சிட்டு வருவோம் சார். குடி மேல வச்ச யோசனை கூட நான் அவ மேல வச்சதில்லை சார். எனக்காக அவ எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கா சார். அவளுக்காக என்ன மன்னிச்சிருங்க சார். பிரதர், இங்கே விதிமுறையை வச்சிருக்கிறதே மற்றவங்க விதியை நாம் எழுதிடக்கூடாதுன்னு தான். இதை புரிஞ்சிக்காம சில பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவனுக்கு அவனை பற்றியோ அவனோட குடும்பத்தை பற்றியோ எந்த எண்ணமும் கிடையாது. அதனால தான் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது, ஒன் வேல வண்டி ஓட்டுறது, சிக்னல் நிற்காமல் வண்டியை ஓட்டுறது, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறது, ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, வீலிங் பண்ணுறதுன்னு இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவன் மட்டும் அவன் குடும்பத்தை ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தான்னா இதில் எந்த தப்புமே நடக்காது. ரூல்ஸ் போட்டு காசு வாங்கணுன்றது இல்லை எங்கள் எண்ணம். விதியை மீறினா காசு கட்டணும். அப்போவாது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கல்ல அப்படின்றது மட்டும்தான் எங்கள் எண்ணம். இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் எங்களுக்காக பண்ண வேணாம், உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பண்ணிங்கனாலே போதும். தயவு செஞ்சு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பிறந்து வளர்ந்து ஆளாகிறது ரோட்டில் அடிபட்டு சாகிறதுக்கா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு போதை பழக்கம் அவனுடைய சுயநலவை மட்டும் இழக்க வைக்கிறதில்லை, அவனுடைய குடும்பத்தையும் சுற்றி இருக்கிறவங்களையும் முழுவதுமாக மறக்க செய்து. அப்படிப்பட்ட போதை பழக்கம் நமக்கு தேவையா? மயக்கம் தரும் மது உண்டாரின் வாழ்க்கை, பயக்கம் தரும் பாதை. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தைரியம் இல்லை, அது ஒரு கொலைக்கு சமமான அலட்சியம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தேங்க்யூ.